ஜெய் தமிழ் சஹான்ஜி பேசுகிறேன். ஆன்மீகத்தில் ஆழ்ந்த விஷயங்களை பேசும் முன்பு மனதை சற்று இலகச் செய்ய வேண்டும். அதற்காக ஒரு ஜோக் சொல்கிறேன், கேளுங்கள். விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிவிட்டோம். விநாயகர் பேசுவதாக ஒரு ஜோக். பந்தல் போட்டு 3 நாள் உட்கார வச்சுங்க, சுண்டல் கொல்கட்டா குடிச்சிங்க, நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டேன். 3 நாள் கழித்து வாங்க வெளியே போகலான்னு கூட்டி போனீங்க. ஓஹோ, எங்கேயோ கூட்டி போகிறானுங்கன்னு கேட்டால் பீச்சுக்கு போகலான்னு சொல்லி கூட்டி போனீங்க. ஆஹா, பீச்சு காற்று ஜாலியாக வாங்கலான்னு பார்த்தா அங்கே போய் டோபக்குடின்னு போட்டு வந்துட்டீங்களாடா பாவிங்களா. வள்ளலாரும் எக்ரேடும். வள்ளலாரை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் தமிழகத்தில் தோன்றிய உன்னதமான ஒரு ஞானி. அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற ஆன்மீக தத்துவத்தை நமக்கு வழங்கி சென்று பிறவில்லா நிலைக்கு ஒரு சூத்திரத்தை நமக்கு வழங்கி சென்றுள்ளார். அவர் உணவு முறையில் மிகவும் எச்சரிக்கை கொடுப்பார். அவரது வழியில் செல்பவர்களுக்கு 3 வித நிலைகளை உணவு கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறார். ஆரம்ப நிலை, நடுநிலை, உச்சநிலை. இந்த நிலையில் அவர் சலியற்ற உணவுகளை நாம் உண்ண வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும் என்று அடிக்கடி கூறுவார். அதேபோல் மேல்நாட்டு பேராசிரியர் எக்ரேடும் சலியற்ற உணவும், சாலட் உணவும், உபவாசமும் எப்படி நம் தேகத்திற்கு, உடம்பிற்கு உதவுகின்றது என்பதற்கு பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்து புத்தகத்தை வெளியிட்டிருந்தார். நம் நாட்டில் உதித்த வள்ளலார் எக்ரேட் பிறப்பதற்கு முன்பே சலியற்ற உணவு முறையை தெளிவாகவும் நுணுக்கமாகவும் நமக்கு வழங்கி சென்றுள்ளார். தங்களுடைய தேகத்தை சுகாதாரமாகவும் மனதை ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள விரும்பும் நபர்கள் வள்ளலாரின் வழிமுறையை பின்பற்றலாம். அதேபோல் விஞ்ஞான முறைப்படி ஆராய்ச்சி செய்து சலியற்ற உணவும் உபவாசமும், அதாவது ஃபாஸ்டிங்கும் இருந்தால் நம் உடல் தூய்மையாகி அதீத சக்தியுடன் சுகாதாரமாகவும் ஆரோக்கியமாகவும் ஆன்மீகத்தில் எளிதாக பயணிக்கவும் உதவும் என்று பேராசிரியர் எக்ரேட் கூறுகின்றார். சலியற்ற உணவுகள், பழங்களை சாப்பிட சொல்கிறார் எக்ரேட். அவ்வப்பொழுது ஃபாஸ்டிங் இருக்க சொல்கிறார். தொடர் ஃபாஸ்டிங்கை ஒரேடியாக இருக்க வேண்டாம் என்று எச்சரிக்கின்றார். தேவையான அளவு ஃபாஸ்டிங்கும் பழங்களும் உண்ட சொல்கிறார். உடம்பிற்கு புரதச்சத்து அதிகமாக தேவையில்லை என்று எக்ரேட் தனது ஆராய்ச்சியில் வழியாக சொல்கின்றார். அவர் ஃபாஸ்டிங் முறையை அதிகம் நமக்கு முன்மொழிகின்றார். வள்ளலார் இவருக்கு முன்பாகவே சலியற்ற உணவு முறைகளையும், நம் உணவில் உள்ள விஷத்தன்மை உள்ள உணவு எது, அமிர்தத்தன்மை உணவு எது என்று நமக்கு குறிப்புகளை வழங்கி சென்றுள்ளார். உடம்பை நேசிப்பவர்கள், உடம்பின் சுகாதாரத்தை நேசிப்பவர்கள் வள்ளலாரின் அந்த உணவு முறையை பின்பற்றலாம். வள்ளலார் காலையில் எழுந்தவுடன் கரிசலாங்கண்ணி பவுடரை கஷாயம் செய்து குடிக்க சொல்கிறார். அது உடலை கதகதப்பாகவும் உடம்பில் உள்ள சளியை அரித்து வெளியே தள்ளிவிடும். முக்கூட்டு சூரணத்தை நமக்கு வழங்கி சொல்லியுள்ளார் வள்ளலார். எக்ரேட் சாலட், பழங்கள், அவ்வப்பொழுது ஃபாஸ்டிங் இருக்க சொல்கிறார். ஏன் ஃபாஸ்டிங் இருக்க சொல்கிறார் என்றால், காற்றில் உள்ள பிராண சக்தி நமக்கு அதீத சக்தியை தருகின்றது. நாம் உண்ணும் உணவை விட, நம் உண்ணும் உணவிலிருந்து பெறும் சக்தியை விட
காற்றில் அதீதமான சக்தி இருக்கின்றது என்று ஆராய்ச்சியில் நமக்கு சொல்கின்றார். நமது முன்னோர்கள் ஞானிகள் பிராணசக்தி காற்றில் உள்ளது, அதை உள்வாங்குங்கள் என்பதற்காகத்தான் பிராணாயாமம் என்ற முறையை ஏற்படுத்தி சென்றுள்ளார்கள். ஆகையால் ஆரோக்கியத்தையும் சுகாதாரத்தை விரும்பும் மக்கள் வள்ளலார் வழங்கிய அந்த சளியற்ற உணவு முறையையும் மேல்நாட்டு பேராசிரியர் எக்ரேட் சொன்ன அந்த சளியற்ற உணவு முறையும் பின்பற்றினால் நமது தேகம் தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் மனம் ஆரோக்கியமாகவும் ஆன்மீக பாதையில் துள்ளலாக நடைபோடுவதற்கு சூழ்நிலையை ஏற்படுத்தும். உணவு முறைக்கும் ஆன்மீகத்திற்கும் தொடர்பு உண்டு என்று பேராசிரியர் எக்ரேட் சொல்கின்றார். இதைத்தான் வள்ளலாரும் எப்பொழுதோ நமக்கு சுட்டிக்காட்டி சென்றுள்ளார். அவர் NB முறையை, அதாவது புலால் உணவை முற்றிலுமாக மறுக்க சொல்கிறார் வள்ளலார்.